Hello 10th standard students. In multiple choice question, created sum, the next term of 1 by 20 in the sequence. 10th standard la உங்களுக்கு own sums வரும் 1 mark questionல ஒரு sequence இதுக்கெல்லாம் rules கிடையாது. இதிலே rules நீங்க form பண்ணணும். இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 by 20க்கு அடுத்த ஆள் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க first உங்களுக்கு 1 by 2 இருக்குது. அதுக்கப்புறம் 1 by 6 இது ரெண்டுத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது 1 by 12 இது ரெண்டுத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணணும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு 1 by 20 இதுக்கு நல்லா அப்சர்வ் பண்ணணும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த டேர்ம் தான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதுக்கு அடுத்த டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக அப்சர்வ் பண்ணி தான் இந்த சம்மை நவுத்தணும் இங்கே பாருங்கள் இது கூட எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு பாருங்கள் இது கூட எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு 4 ஏறுற மாதிரி இருக்குது அப்போ இங்கே 4 ஏற்றுற என்ன வரும் 10 தான் வரும் ஆனால் 12 வந்துருக்குது இங்கே பாருங்கள் இது கூட 4 ஏற்றினா உங்களுக்கு 16 தான் வரும் ஆனால் 20 வந்துருக்குது அப்போது இன்னமும் வேறு ஏதோ டெக்னிக் இங்கே யூஸ் பண்ணுறாங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இந்த நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த நம்பரு கூட இங்கே 6 வந்துருக்குது அப்போ நான் செய்கிற மாதிரி செய்கிறாங்க பாருங்கள் எல்லா சம்மிலுமே என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் நல்லா இது கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க ஆனால் இங்கே ஆட் பண்ணும்போது வித்தியாசமாக இருக்குது இங்கே ஆட் பண்ணது வந்து 4 + 0ன்னு நான் சொல்கிறேன் எப்படி சார் 4 + 0ன்னு சொல்கிறீங்க 2 + 4 6 6 + 0 6 தான் வரப்போகுது இங்கே பாருங்களேன் +4 இது கூட ஒரு +4 ஒரு +0 ஆட் பண்ணுறாங்க இந்த நம்பர் கூட இங்கே +4 0 ஆட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட் ஆளில் செகண்ட் ஆளில் என்ன பண்ணுறாங்கன்னா +4 +0 போடல +2ன்னு போட போகிறேன் எப்படி பாருங்கள் 6 + 4 10 10 + 2 12 ஒரு 2 ஏரி இருக்குது இதில் அதனால் +2 போட்டிருக்கிறேன் இங்கே வெறும் 4 தான் ஏரி இருக்குது இங்கே 6 ஏரி இருக்கிறதுனால இந்த 4 காமனாக வச்சுன்னு +2 போட்டிருக்கிறேன் இங்கே என்ன செய்கிறேன் பாருங்கள் அதே +4 ஆனால் +2 போட்டால் செட் ஆகாது +4 போட்டு பாருங்களேன் 12 + 4 16 16 + 4 20 அப்போ ஃபஸ்ட்டு 0 அடுத்தது ஒரு 2 டேபிள்ஸ் 2 ஏற்றிருக்கிறாங்க அடுத்தது ஒரு 4 ஏற்றிருக்கிறாங்க அப்போ அடுத்தது என்ன ஏற்றுவாங்கன்னா 6 ஏற்றுவாங்க 2 எக்ஸ்ட்ரா போய்கிட்டே இருக்குது ஆனால் எது மாறாது +4 மாறாது +4 மாறாது அப்போ நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு இதில் 4 மட்டும்தான் ஏற்றிருக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் ஏற்றலை அதுக்கு அடுத்த டேர்முக்கு என்ன பண்ணிக்கிறாங்க டினாமினேட்டரில் 4 ஏற்றிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒரு 2 ஏற்றிருக்கிறாங்க அதனால தான் 6 + 4 10 + 2 12 அதுக்கு அடுத்த சம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா +4 கரெக்டாக தான் ஏற்றுறாங்க ஆனால் இங்கே 2 ஏற்றின மாதிரி இது டபுள்னா இன்னொரு 2 ஏற்றிருக்காங்க இன்னொரு 2 ஏற்றுறாங்க அப்போ 4 ஏற்றிருக்காங்க அப்போ இதை பார்த்தீங்கன்னா 2 ஏற்றுறாங்க பாருங்கள் 0 இருந்தது 2 மாதிரி இருக்குது 2 இருந்தது 4 மாதிரி இருக்குது 4 இருந்தது 6 மாதிரி இருக்குது 2 தான் ஏற்றின்னு போகிறாங்க 0 + 2 is 2 2 + 2 is 4 4 + 2 is 6 இப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே ஒரு 2 ஏற்றிக்கிட்டே போகிறாங்க ஆனால் +4 மாறலை நோ சேஞ்ச் அதனால் இந்த 20 கூட நோ சேஞ்ச் நம்பரையும் ஆட் பண்ணணும் அந்த 2 ஏற்றின்னு போனாங்களே அதையும் ஆட் பண்ணணும் அப்போ 20 + 4 is 24 24 + 6 is 30 அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்னா உங்களுக்கு 1 by 30 தான் நெக்ஸ்ட் டேர்ம் வரும் வேறு பெஸ்ட் ஆப்ஷன்னா இருக்குன்னா உங்களுக்கு சி தான் பெஸ்ட் ஆப்ஷன் இந்த சீக்வன்ஸ்னாலே வித்தியாசமாக ரூல் இருக்கும் ஆனால் காமன் ரூல் இருக்கும் அந்த ரூலை கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே 4 கூட ஒரு 0 சேர்த்தாங்க இங்கே 4 கூட ஒரு 2 சேர்த்தாங்க இங்கே 4 கூட ஒரு 4 சேர்த்தாங்க இங்கே 4 கூட ஒரு 6 சேர்க்கணும் கடைசி நம்பர் மட்டும் எக்ஸ்ட்ராவாக 2 ஏறிக்கிட்டே போகும் +4 எல்லாத்துக்கும் கான்ஸ்டண்ட்டாக ஆட் பண்ணுவான்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த சம் ஓவர் தேங்க்யூ